Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமனம். தற்போதைய தலைமை நீதிபதி BR கவாய் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. ராகுல் தேஜஸ்வி ஊழல் இளவரசர்கள். பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சாடல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்மையாகவே துணிச்சல் இருந்தால் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறியது பொய் என கூறுவாரா? ராகுல் சவால். OPS செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சந்திப்பு திட்டமிடப்பட்டது என EPS விமர்சனம். செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்குவதில் எந்த தயக்கமும் இல்லை எனவும் உறுதி. தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தில் தங்கத்தின் விலை. இன்று காலை குறைந்திருந்த நிலையில் மாலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்தது. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக உள்ள BR கவாய் வரும் 23ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். இதனால் உச்சநீதிமன்ற நீதிபதியாக உள்ள சூரியகாந்தை புதிய தலைமை நீதிபதியாக பரிந்துரை செய்து BR கவாய் கடந்த வாரம் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகுலும் தேஜஸ்வியும் ஊழல் இளவரசர்கள் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பிரதமர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். முசாஃபர்பூரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஊழலில் திளைத்து போன குடும்பத்தின் இளவரசர்களான ராகுல் தேஜஸ்வி தேர்தல் களத்தில் தங்களுக்கு எதிரே நிற்பதாக குறிப்பிட்டார். இருவரும் தன்னை திட்டிக்கொண்டே இருப்பதாக கூறிய பிரதமர், பெயருக்காக வாழும் அவர்களிடம் இருந்து வேறு எதை எதிர்பார்க்க முடியும் என்றார். இந்திரா காந்தி என்ற பெண் மோடி என்ற ஆணை காட்டிலும் தைரியமானவர் என ராகுல் தெரிவித்துள்ளார். 1971 போரின் போது இந்தியாவை மிரட்ட அமெரிக்கா கப்பல் படையை அனுப்பியதாகவும், ஆனால் அதை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அச்சப்படாமல் துணிந்து எதிர்த்ததாகவும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிரதமர் மோடிக்கு உண்மையாகவே தைரியம் இருந்தால் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறுவது பொய் என்று கூறுவாரா என ராகுல் சவால் விடுத்திருக்கிறார். OPS செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஆகியோரின் சந்திப்பு திட்டமிட்டது என EPS கூறியுள்ளார். அவர்கள் திமுகவின் B டீம் என விமர்சித்துள்ள அவர், செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க எந்த தயக்கமும் இல்லை என்றார். அதிமுகவில் இருந்த சில துரோகிகளால் தான் 2021 தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாமல் போனதாகவும், அந்தியூரில் அதிமுகவின் தோல்விக்கு செங்கோட்டையனும் ஒரு காரணம் என்றும் EPS சாடியிருக்கிறார். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என EPS விளக்கமளித்திருக்கிறார். மதுரையில் பேசிய அவர், நாமக்கல்லில் தனது பரப்புரையின் போது சிலர் தங்கள் கட்சி கொடியை காட்டி ஆர்வத்துடன் கூச்சலிட்டதால் அதை கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி என தான் கூறியதாகவும், அதே வேளையில் தேர்தல் சமயத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் EPS தெரிவித்தார். சமூக ஒற்றுமைக்காக தன்னை அர்ப்பணித்த உன்னத மனிதர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவை ஒட்டி பனையூரில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படத்திற்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் வீடியோ வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு முதன்முறையாக விஜயின் புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. அரசியலில் சீமானும் வைகோவும் இரு துருவங்களாக இருந்து வந்தனர். ஆனால் அவர்கள் இருவரும் ராமநாதபுரத்தில் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இருவரும் பரஸ்பரம் சிரித்தபடி அரவணைத்தவாறு செய்தியாளர்களை சந்தித்தனர். வைகோ காத்து கொண்டிருந்ததை பார்த்த சீமான் தனது பேட்டியை நிறுத்திவிட்டு வைகோவை அழைக்க ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் இயங்கும் என அம்மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்திருக்கிறார். கனமழை காரணமாக கடந்த 22ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டது. அதனை ஈடு செய்யும் வகையில் 1ஆம் தேதி பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடங்கியுள்ளன. தமிழகம் உட்பட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களையும் சேர்த்து 12 மாநிலங்களில் SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் கேரளாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத்துக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டது.
எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்ற இறக்கமாகவே காணப்படுகிறது. இன்று காலை சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலை 1600 ரூபாய் உயர்ந்தது. 90,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 11,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.